இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லெமன் சாதம். லெமன் போட்டு நான் கிண்டல. கடையில் வந்து லெமன் பவுட்ரு விற்கிது. அது வாங்கிட்டு வந்து சிம்பிளாக செஞ்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சதுனால ஒரு சிம்பிளான சாப்பாடு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வடித்த சாதமும் ஒயிட் ரைஸும் எடுத்து வச்சுட்டேன். சாயங்காலம் அதை குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க என்ன பார்த்தீங்கன்னா காராசு. உங்கள் ஊரில் நீங்கள் இது என்னன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் செய்யலாம்னு நினச்சேன். கடையில் போய் முட்டை கேட்டேன். முட்டை இல்லைன்ட்டாங்க. 11 மணிக்கு தான் வரும்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது தான் காராஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் இருக்கக்குள்ளலாம் 10 முட்டை எப்பவுமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவார். ஏன்னா வேணுங்கிறப்ப காலி ஆச்சுன்னா கூட உடனே வாங்கிக்குவோம். இப்போ முட்டை இல்லாதனால அப்படியே காராஸ் வாங்கிட்டு வந்து சாப்பாடு தொட்டுக்கிட்டேன். ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மீன் குழம்பு பாத்திரம். மண் சட்டியில் வாங்கணும்னு நினச்சா அப்படியே என்னால் வாங்கவே முடியல. இன்றைக்கி வந்து ஒரு தாத்தா பைக்கில் எந்த பாத்திரம் எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லி விற்றாரு. வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே தக்கையாச்சு. பக்கத்தில் ஒருத்தவங்க டாட்டாஸில் விற்றுட்டு இருந்தாங்க. 100 ரூபாய்க்கு இது தான் வரும், வெயிட்டாக வேணால் பக்கத்தில் வாங்கிக்கணுன்னாங்க. கொஞ்சம் காசு கூட தான், ஆனால் பரவாயில்ல. பாத்திரம் லைட்டாக வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கக்குள்ளலாம் தீஞ்சிரும். வச்சுட்டு எங்கேயா போனால் தீஞ்சிரும்னால கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால நான் வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபா. 160 ரூபா சொன்னாங்க. 150 ரூபா 10 ரூபா குறைச்சி வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் மீன் ஏன் இது வாங்கினேன்னா, மீன் குழம்பு வானல் வைக்கிறேன், 4-5 மீன் தான் போட முடியுது. அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுனால மீன் குழம்பு உடஞ்சிருது. மீன் உடஞ்சிருது சாரி. அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் மீன் குழம்பு வைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஹஸ்பண்ட்டை கேட்டேன், வாங்கிக்கிட்டேன்னு. நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால் நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.